ஹாய், இன்னைக்கு வந்து ஜிவி பிரகாஷ் நடிச்ச கல்வன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து என்னோட ஒப்பீனியன். ஜஸ்ட் நான் வந்து எனக்கு பர்சனல் என்ன தோணுச்சோ அதுதான் நான் ஷேர் பண்றேன். எதுவும் தப்பா இருந்ததுன்னா அது என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா அதை மாத்திக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்பாய்லர்ஸும் இருக்கலாம், அதை முதல்ல சொல்லிடுறேன். அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் அவங்க ஃப்ரெண்டும் வந்து ஒரு திருடன். ஸோ ரெண்டு திருடங்க வீட்டுல திருடுறாங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோயினை பாக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு சில ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு லவ் கிரியேட் ஆகுது. அது வந்து ஹீரோயினுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க திருடனை வந்து நான் லவ் பண்றிய அப்படின்ற போது அவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ ஹர்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா, அதுக்குள்ள நடக்கிற சுவாரஸ்யமான விஷயம் தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த பிளாட்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிபிக்கல் மூவி மாதிரி தான் இது ஆரம்பிக்கும். யூஸ்வலா எப்படி இருக்குமோ அதுல வந்து இந்த திருடன்ற கான்செப்ட் வந்து புதுசா இருந்தது. அதுவும் ஹீரோ திருடனா இருக்கும்போது அது வந்து அதுவும் ஜிவி பிரகாஷ் வந்து வித்தியாசமாகவும் அதுல நடிச்சிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படம் அந்த கதை வந்து போக 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 ஒரு இன்டர்வல்ல வந்து ஒரு ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ அதுல இருந்து கதை வந்து இன்னும் டிஃப்ரெண்டா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. இந்த படத்தோட பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இந்த படத்தோட பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குறது வந்து லாங்குவேஜ். அவங்க வந்து கோயம்புத்தூர் பாஷை அவ்வளோ தெளிவா ஒரு சின்ன இடம் கூட மிஸ் பண்ணாம அவ்வளோ டீட்டெயிலா வந்து எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாருமே பேசுறாங்க. ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே வந்து அவ்வளோ டீட்டெயில்டா, அதாவது இப்போ நம்ம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா பேசுறதுக்கும் அந்த லாங்குவேஜ் வந்து ப்ரொஃபஷனல் நம்ம பழகி பேசுறதுக்கும் அந்த ஒரு ஸ்லாங் இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே, ஏன்னா அது வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். கோயம்புத்தூர் லாங்குவேஜ் வந்து அந்த ஸ்லாங் வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பெர்ஃபெக்டா வந்து இவங்க பேசியிருந்தாங்க. ஒரு சின்ன இடம் கூட ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை பேசுறதுல கூட அந்த ஸ்லாங்கை வந்து உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்பவே அழகா இருந்தது. அண்ட் செகண்டரி வந்து பாத்தீங்கன்னா இதோட ஸ்டோரி தான். ஸ்கிரீன் பிளே வந்து இப்படி இந்த ஸ்டோரிக்கு இப்படிதான் ஸ்கிரீன் பிளே கொண்டு போக முடியும். பட் என்னன்னா இதோட ஸ்டோரி, அந்த ட்விஸ்ட், அதுக்கப்புறம் பாரதி ராஜா அவங்களோட ஆக்டிங் நம்ம சொல்லவே தேவையில்ல. ஸோ அவங்க அவ்வளோ பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கடுத்து ஒரு எமோஷனல் கனெக்ட், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயம் எல்லாமே ரொம்பவே அழகா இருந்தது இந்த படத்துக்கு. பட் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்ல ஓடிச்சா இல்லைன்னு எனக்கு கிளியரா தெரியல. பட் ரொம்பவே ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவியா தான் இந்த மூவி வந்து இருந்தது. அண்ட் இந்த மூவியோட நெகட்டிவ் அப்படின்றது வந்து பெருசா எதுவும் இல்லை. பட் என்ன அப்படின்னா, ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி ட்ரெய்லர்ல சில கட்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஃபாரஸ்ட்ல ரிலேட்டடா ஏதோ ஒன்று போல, ஃபாரஸ்ட் தான் ஃபுல் ஜேர்னியா இருக்கும் போல படம் அப்படின்னு நினைச்சா, பட் அப்படியே உல்டாவா இருந்தது. ஊர்ல இருக்கிற சீன் தான் அதிகமா இருந்தது. ஃபாரஸ்ட் சீன் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. இது ஒன்று வந்து இன்னசென்ட்லாம் சொல்ல முடியாது. பட் இது ஒரு விஷயம் தான். அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த சர்க்கஸ் விஷயம். சர்க்கஸ்ல வந்து நம்ம அனிமல் இப்போ காட்டுக்குள்ள சுதந்திரமா சுத்திட்டு இருந்த அனிமலை நம்ம சர்க்கஸ்ல வச்சு, அதாவது ஒரு ஜூல வச்சோ சர்க்கஸ்ல வச்சோ நம்ம அதை வந்து ஒரு ஃப்ரீடம் இது பண்றது வந்து ஆர்ஃபனேஜ்ல எல்லாம் நிறைய பேரை போய் சேர்க்கிறாங்க. அப்போ அதாவது அப்பா அம்மா மகன் இருந்தும் அப்பா அம்மாவை வந்து போய் சேர்க்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் இதையும் வந்து ஒரு கனெக்ட் பண்ணி அதை ரொம்பவே வந்து அழகா புரிய வச்சாங்க எல்லாருக்குமே. ஸோ அதுதான் வந்து டைரக்டரோட பெரிய பிளஸ் அந்த படத்துல நான் பாக்குறேன். ஓவராலா மொத்தமா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபீல் குட் மூவி தான் இந்த கல்வன். அடல்ட் கண்டென்ட்னு எதுவுமே கிடையாது. எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். இது வந்து ஹாட் ஸ்டார் OTTல இருக்கு.